இன்னைக்கு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய செய்தி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தாவேகா கட்சியை சேர்ந்த ஒருவர், இன்னும் துல்லியமா சொல்லணும் அப்படின்னா திருப்போரூர் பகுதியில மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்தான். அவர் லஞ்சம் வாங்கக்கூடிய வீடியோ பயங்கரமா வைரல் ஆச்சு. அந்த ஒப்பந்ததாரர் எந்த வழக்கில் அவர் லஞ்சம் பெற்றார் அப்படின்னு சொல்லி இவர் மேல புகார் இருக்குன்னா, ஒப்பந்ததாரர் ஒருத்தர் 10 லட்சம் ரூபாய்க்கு ரோடு போடுறாரு, சிமெண்ட் ரோடு. ஆனா அவருடைய காசு, அவருக்கு நியாயமா வழங்கப்பட வேண்டிய காசு வழங்கப்படல. உடனே என்ன பண்றாரு, ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட போறாரு. பட் ஊராட்சி மன்ற தலைவர் மேல என்ன புகார் அப்படின்னா, அவர் லஞ்சம் கேட்டிருக்காரு ஊராட்சி மன்ற தலைவர். இவர் முதல்ல பேரம் பேசி கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்திருக்காரு. மொத்தத்துல எவ்வளவு கொடுத்ததாக சொல்லப்பட்டது ஃபைனலா அப்படின்னா 1,30,000 ரூபாய் கொடுத்ததா சொல்லப்படுறது. லஞ்ச தொகை என்பது முதல்ல 1 லட்சம் கேட்டதாகவும், அப்புறம் 2 லட்சம் கேட்டதாகவும் இப்படி எல்லாம் சொல்லப்படுகிறது. கடைசியில எவ்வளவுக்கு செட்டில் ஆகுறாங்க அப்படின்னா 1,30,000 ரூபாய்க்கு செட்டில் ஆகுறாங்க. அந்த லஞ்ச பணத்தை ஜிபேலயும் கொஞ்சம் கொடுத்திருக்காரு, கேஷாவும் கொடுத்திருக்காரு. கேஷா கொடுக்கும் போது புத்திசாலித்தனமா வீடியோ எடுத்திருக்காரு. அந்த வீடியோவானது கசிய விடப்பட்டிருக்கு. மிகப்பெரிய இன்னைக்கு பரபரப்பை ஏற்படுத்திச்சு. அந்த வீடியோ லீக் ஆகி உடனே இது சிஎம் நாலேஜுக்கு போச்சு. அந்த சம்பந்தப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவரை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. இந்த ஊராட்சி மன்ற தலைவர் பேரு வீராசாமி. அவரை கட்சியை விட்டு நீக்கின பிறகு போலீஸுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிருக்கு, கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி. ஏன்னா முதலமைச்சர் லஞ்சமே இருக்கக்கூடாது தமிழ்நாட்டுல அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்காரு. இந்த நிலைமையில தாவேகா நிர்வாகி மட்டும் இல்ல, ஊராட்சி மன்ற தலைவர் பொறுப்புல இருக்கக்கூடிய ஒருத்தர் லஞ்சம் வாங்குறது வீடியோவாகவே வெளியாகி கான்ட்ராக்டர் கிட்ட லஞ்சம் வாங்குறது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுச்சு. முதலமைச்சரை கோபப்படுத்திய அந்த வழக்குல முதலமைச்சர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா உத்தரவு போட்டிருந்தாரு. அந்த உத்தரவின் பேர்ல போலீசார் அதிரடி நடவடிக்கையில இறங்கிட்டாங்க. அவரை கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணி அவரை சிறையில அடைக்க, ஒரு மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணி சிறையில அடைக்க கூட்டிட்டு போயிருக்கிறதா நமக்கு மிக முக்கியமான போலீஸ் சோர்ஸ்ல இருந்து ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. சம்பந்தப்பட்ட ஊராட்சி தலைவரின் கைது மூலமாக என்ன தகவல் சொல்லப்படுது அப்படின்னா, தமிழ்நாட்டுல யார் லஞ்சம் வாங்கினாலும் கம்பி எண்ண வேண்டிய நிலைமை தான் வரும். அது தாவேகா ஆளும் கட்சியான தாவேகா நிர்வாகியாகவே இருந்தாலும் சரி, கட்சி பதவியும் பறிக்கப்படும். அதே நேரத்துல கம்பி எண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது தான் முதலமைச்சர் லஞ்சம் வாங்குறவங்களுக்கு சொல்லக்கூடிய ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மெசேஜா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு போலீஸ் வட்டாரங்கள்ல இருந்து தகவல் சொல்லியிருக்காங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.